என்னையே மிரட்டி பாக்குறியா? இரு, உன்னை வச்சுக்கிறேன். ஜனமா, இந்தாங்கம்மா காஃபி குடிங்க. வேண்டாம் முத்து. என்னம்மா நீங்க? ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்காருமா. நீங்க நினைக்கிறதாமா நடக்கும். இந்தாங்க காஃபி குடிங்க. என்னம்மா? இல்ல முத்து, ஏதோ மனசு ஒரு மாதிரி பாரமாவே இருக்கு. ஏம்மா? தெரியல. கல்யாணத்தை பத்தியா? கல்யாண கவலை ஒரு பக்கம் இருக்குதா, இருந்தாலும் அந்த குறிஞ்சிநாதன தமிழ் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டால. அவன் அதுக்கெல்லாம் தகுதியானவன் தாமா. என்ன கேட்டா இன்னும் அசிங்கமா ஏதாவது சொல்லி அனுப்பியிருக்கணும். நாம அவனை பத்தி யோசிக்கிறதுக்கே அவன் அருகதை இல்லாதவம்மா. எவ்வளவு ஆணவம் இருந்தா பத்திரிக்கையே வைக்காத கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு மாப்பிளைக்கு பொக்கே கொடுத்திருப்பான். அவனுக்கும் எனக்குமான பகை வேற. நான் சமாளிச்சிடுவேன். ஆனா தமிழ் போய் வம்பிழுத்ததுதான் எனக்கு சரியா படல. அந்த குறிஞ்சிநாதன் தமிழ் ஏதாவது செஞ்சிருவானோன்னு பயமா இருக்கு முத்து. அதெல்லாம் நடக்காதுமா. தமிழ் உங்க புள்ளமா, உங்க வாரிசு. நீங்க 8 அடினா அது 14 அடி பாயுமா. அது உங்களை பார்த்தே இவ்வளவு நாள் வளர்ந்துட்டு இருக்குல்ல, அதான் அத வச்சு சொன்னேன். நீங்க தைரியமா இருங்கம்மா. அந்த கடவுள் தான் துணையா இருக்கணும். இந்த கல்யாணத்துல பிரச்சனை பஞ்சம் இல்லாம வந்துகிட்டு இருக்கு. சரி சரி, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கணும். நீ குடும்பமா இருக்கல்ல, நீ சந்தோஷமா இருக்கல்ல, எனக்கு அது போதும். சூப்பரா இருக்கிறேன். சந்தோஷம். உன்னை இப்படி பொறுப்பா பாக்குறதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். நான் அப்படி கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இப்படி இப்படி போனாலும் மேடம் நான் கரெக்டா கொண்டு வந்து கரெக்டான ரூட்ல கூட்டு போயிடுவாங்க. ஆமா, எங்க நம்ம ஹீரோ என்ன அங்கே இருக்கீங்க? வாங்க ப்ரோ. சூப்பர், புது மாப்பிள்ள, வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போக போறீங்க. சூப்பர். ஜானு, இவரு வெற்றி. ஏன் வெற்றி? நான் சம்பாரிச்சதுலயே பெரிய சொத்து. அவங்க அப்பா பெரிய அரசியல்வாதி, இப்ப சிட்டிங் எம்எல்ஏ. வெற்றியும் அவங்க அப்பா கூட அரசியல்ல தான் இருக்கா. வெற்றி கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அது நடக்கும்னு 100% நம்பலாம். அந்த அளவுக்கு நம்பிக்கையான ஆளு. எனக்கு அம்மா, குரு, ஆசான் ரெண்டும் ஒண்ணுதான் இல்ல. சரி, இருந்துட்டு போட்டோம். எல்லாமே இவங்க தான். கதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏகப்பட்ட வேலை இருக்குது. எல்லாத்தையும் இழுத்து போட்டு நம்ம தான் செய்யணும். தம்பி, நீ கேட்டரிங் தானே? இல்லையா? அது கோட்டை பத்த அப்படிதான் இருந்துச்சு. சாப்பாடு போய் இன்னும் கரெக்ட் பார்த்து வந்துடுறேன். ஓ, ஏன் மசம் நின்னுக்குற? ஜனாமா, இங்க இருக்கீங்களா? உங்களுக்கு எங்கெல்லாம் தேடுறது? மண்டபம் ஃபுல்லா அலாசியாச்சு. அங்க இருக்கீங்க இங்க இருக்கீங்க பார்த்து இங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க. தோரணம் கட்டுற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இந்த பூவும் செவரும் ஒரே கலர்ல இருந்ததுனால தான் அதை மாத்த சொன்னேன். சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? ஜனாமா, என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? எல்லாம் ஓகேவா? எங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்களுக்கு ஒரு சோகம்னா உங்களை தேடி வருவோம். இப்ப நீங்களே சோகம் போனா நாங்க எங்க போறது? என்னாச்சு சொல்லுங்க. நேரம் ஆக பயமா இருக்கு. நான் வாழ்க்கையில பார்க்காத தோல்வியே இல்லை.
அப்பெல்லாம் ஒவ்வொரு முறையும் மீண்டு வந்திருக்கேன். ஆனா சிபி வாழ்க்கையில தோத்துட்டா மீளவே முடியாது. வெற்றி, சிபி சின்ன பையன், பொறுப்பில்லை, தப்பா முடிவெடுத்திருக்கான். அத மாத்தணும். நீ தமிழ பாத்திருக்கல, ம். அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு வெற்றி. ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. விடிஞ்சா கல்யாணம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ்வளவுதானே? இதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன்? இதுக்கு மேல நீங்க எவ்வளவு பார்த்துருக்கீங்க? இப்ப நான் இதுக்கு வந்திருக்கிறேன். நான் இருக்கேன்ல, என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நான் போவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். கொஞ்சம் சிரிக்கணும். கொஞ்சம் வந்துருச்சு, இது வந்துருச்சு. எப்போதும் இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும். நான் பாத்துக்கிறேன். சோகமா இருக்க கூடாது, கவலைப்படக்கூடாது. சரி.